ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய பழமையான மரம் இருந்தது. அதை எல்லோரும் மாயமரம் என்று அழைத்தார்கள். கிராம மக்கள் ஒரு விசித்திரமான விஷயத்தை நம்பினார்கள். யாராவது அந்த மரத்திடம் மனசார ஆசை கேட்டால் அது ஒரு நாளில் நிறைவேறும் என்று. ஒரு நாள் ரவி என்ற ஏழைச் சிறுவன் அந்த மரத்திடம் வந்தான். அவன் கண்களை மூடி மெதுவாக வேண்டினான். என் அம்மாவுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும். அடுத்த நாள் காலை ரவி வீட்டின் முன் ஒரு சிறிய பை இருந்தது. அதை திறந்தபோது அதற்குள் அரிசியும் உணவும் இருந்தது. இதை கண்ட ஒரு பேராசை மனிதன் மாயமரத்திடம் சென்று சொன்னான், எனக்கு நிறைய தங்கம் வேண்டும். ஆனால் அடுத்த நாள் அவன் வீட்டின் முன் இருந்தது தங்கமில்லை, ஒரு பெரிய கல். அதில் எழுதப்பட்டிருந்தது, பேராசைக்கு பரிசில்லை. அப்போது கிராம மக்கள் புரிந்து கொண்டார்கள். மரத்தின் மந்திரம் நல்ல மனசுக்கு மட்டுமே வேலை செய்யும். நல்ல மனசு இருந்தால் உலகமே மாயமாக உதவும். இந்த மாதிரி நல்ல கதைகள் பார்க்க கோல்ட் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க.